அனைவருக்கும் வணக்கம். கோடை காலத்திற்கு இதமளிக்கும் இயற்கை சன்ஸ்கிரீன் பற்றி தெரிந்து கொள்வோம். கோடைக்காலம் தொடங்கிவிட்டது. வெயிலின் தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. வாட்டி வதைக்கும் இந்த கோடை வெயிலில் அதிகம் பாதிக்கப்படுவது நம்முடைய சருமம். கோடை காலத்தில் சரும பிரச்சனைகள் அதிகம் வந்து நம்மை வாட்டி வதைக்கும். குறிப்பாக வறண்ட சருமம், அரிப்பு, எரிச்சல், சருமம் சிவந்து போதல், கண்களுக்கு கீழே கருவளையம் என பல பிரச்சனைகள் வெயிலால் ஏற்படும். இதற்கு இயற்கையாக பல தீர்வுகள் உள்ளன. அவைகளை நாம் செயல்படுத்தும் பொழுது வெயிலால் ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். வெயிலில் வெளியே செல்பவர்கள் வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கு முன்னர் வெயில் படும் இடங்களில், குறிப்பாக உங்கள் கை மற்றும் கால்களில் செக்கில் ஆட்டிய தேங்காய் எண்ணெயை தேய்த்துக் கொள்ளலாம். இது புற ஊதா கதிர்களின் பாதிப்பிலிருந்து நம்முடைய சருமத்தை பாதுகாக்கும். வெளியில் வெயிலில் சென்று வந்த பிறகு நம்முடைய உடலில் வெயில் பட்ட இடங்களில் எலுமிச்சை சாற்றுடன் தேனை சேர்த்து 1 மணி நேரம் ஊற வைத்து கழுவ வேண்டும். இது சிறந்த கலரிங் ஏஜென்டாக செயல்படும். சருமத்தில் உள்ள எண்ணெய் பிசுபிசுப்புகளை நீக்கும், நிறமாற்றத்தையும் சரி செய்யும். பப்பாளி மற்றும் வாழைப்பழத்தை அதனுடைய தோலை முழுவதும் நீக்கி சதை பகுதியை மட்டும் விழுதாக அரைத்து 1 நாள் விட்டு 1 நாள் ஃபேஸ் பேக்காக பயன்படுத்தலாம். இதில் உள்ள கரோட்டினும் வைட்டமின் சத்துக்களும் சருமத்தை மிருதுவாக்கும். சரும வறட்சி ஏற்பட்டால் தக்காளி, கடலை மாவு, சந்தனம் இவற்றை பேஸ்டாக்கி காலை நேரத்தில் ஃபேஸ் பேக்காக அப்ளை செய்யும் பொழுது சரும வறட்சி குறையும். இதில் உள்ள சந்தனமானது நம்முடைய உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். கடலை மாவு இறந்த செல்களை நீக்கும். தக்காளி சிறந்த கலரிங் ஏஜென்டாக செயல்படும். ஆகவே இவற்றை மொத்தமாக சேர்த்து பயன்படுத்தும் பொழுது நம்முடைய சருமம் அழகாக மின்னும். சூரிய கதிர்களால் சிலருக்கு சருமத்தில் கருமை படரும். இந்த பிரச்சனைக்கு வெள்ளரிக்காய், தக்காளி, உருளைக்கிழங்கு இவைகளை சிறு துண்டுகளாக நறுக்கி நிறம் மாறிய பகுதிகளில் வைக்க வேண்டும். மூன்றையும் ஒரே நாளில் பயன்படுத்தாமல் ஒவ்வொரு நாளும், அதாவது ஒரு நாள் தக்காளி, மறுநாள் வெள்ளரி என மாற்றி பயன்படுத்துவது சிறந்த பலனை தரும். அது மட்டுமல்லாமல் இளநீர், தக்காளி ஜூஸ், நீர்ச்சத்து நிறைந்த பழங்கள், காய்கறிகள், கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், கற்றாழை ஜூஸ், நீர்மோர் என நம்முடைய உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய உணவுகளை சாப்பிடுவது வெயிலின் தாக்கத்திலிருந்து நம்மை காக்கும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.